காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய அண்ணன் மாணிக் தாகூர் அவர்களே, இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், திராவிட இயக்கங்களின் முன்னணி தலைவர்களில் ஒருவர், மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களே, சுற்றுச்சூழல் அமைச்சர் மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன் மரியாதைக்குரிய ராஜேஷ்குமார் அவர்களே, சுற்றுலாத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்களே, நிறைவாக இங்கே பேசவிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்களே, இந்த போராட்டத்தில் அல்லது இந்த நீட்டு எதிர்ப்புக்கு எதிராக களத்தில் நிற்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காங்கிரஸ் கட்சியினுக்கு புதிய தலைவர் நம்முடைய மாணிக் தாகூர் அவர்கள் வந்த பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது போல மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம், இது போல ஒரு பொதுக்கூட்டம் அதுவும் சென்னையில் நடத்திருக்காங்க எனக்கு தெரியல. அதுவும் பாஜகவுக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பலுக்கு எதிராக, நீட்டுக்கு எதிராக இப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்கிறதா, காங்கிரஸ் முன்னெடுத்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி ஒரு சரியான ஒரு தலைவரை இன்றைக்கு தமிழ்நாடு கண்டிருக்கிறது. அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த அமர்வில், இந்த அரங்கில் நான் அவருக்கு வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பாஜகவுக்கு எதிரான, ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான, சனாதனத்துக்கு எதிரான இந்த போராட்டத்தை காங்கிரஸ் தான் முன்னெடுக்க முடியும், காங்கிரஸ் தான் முன்னெடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கான வலிமை, அதற்கான இந்திய அளவிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு நீட்டுக்கு எதிரான போராட்ட களத்தில் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அங்கு நின்றிருந்து அவர் எத்தகைய போராட்டங்களை சந்தித்தார் என்பதை நமக்கு தெரியும். எப்படிப்பட்ட ஒரு மோசமான அடக்குமுறை, ஒடுக்குமுறை, ஒரு பாரம்பரியமுள்ள ஒரு தலைவர், நேரு குடும்பத்திலிருந்து வந்தவர் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள். ஆனால் அவருக்கு இந்த கதி எப்படி ஒரு மிக மோசமாக அவர்கள் கையாண்டிருக்கிறார், ராணுவத்தை வைத்து, காவல்துறையை வைத்து எவ்வளவு மோசமாக கையாண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதையெல்லாம் எதிர்கொண்டு இந்த களத்திலே நீட்டுக்கு எதிராக நான் நிற்போம் என்று அவர் நிற்பதுதான் இன்றைக்கு பாஜகவுக்கு சவால் விடக்கூடிய ஒரு மிக அகில இந்திய அளவிலே இன்றைக்கு நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் அல்லது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடியது, காங்கிரஸ் அல்லாத இந்தியா நாங்கள் உருவாக்கும் என்று சொல்கிறார்கள். நாம் சொல்லக்கூடியது ஆர்எஸ்எஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும், அதுதான் மிக முதன்மையானது. இன்றைக்கு டெல்லியிலே முன்னெடுக்கின்ற அந்த போராட்டம், சிஜேபி என்று சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி, நீட் தேர்வில் இருக்கின்ற முறைகேடு, குளறுபடிகள், அதில் இருக்கின்ற ஊழல்கள், இதற்கு துணையாக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று முன்வைத்து அந்த கோரிக்கையை வைத்திருந்தார்கள். 35வது நாட்களாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்த பிறகு தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்கிறார்கள். இது அந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. அந்த போராட்டத்தில் உறுதுணையாக இருந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அவர்களோடு நின்று விடுதலை சிறுத்தைகள், அத்தனை கட்சிகளுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லோருக்கும் கிடைத்த வெற்றியாகத்தான் நான் பார்க்கின்றேன். இனி அடுத்த இலக்கு என்பது நீட் இந்தியா முழுக்க ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய முழக்கமாக இருக்க வேண்டும். அதை காங்கிரஸ் பேரியக்கம் முன்னெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் நம்முடைய சகோதரி அனிதா போன்றவர்கள் முதல் களப்பலி, முதல் சாவு, நீட்டுக்கு எதிராக அவர் மரணித்த அந்த தருணம், மாண்புமிகு நம்முடைய முதல்வர் முதலில் அந்த கிராமத்திற்கு, அந்த வீட்டுக்கு சென்று அவருக்கு ஆறுதல் சொன்ன பிறகு நீட்டுக்கு எதிரான போராட்டம் மிக கடுமையானது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட்டு கூடாது என்று அந்த முழக்கம் எழுப்பப்பட்டது. ஆனால் இன்றைக்கு டெல்லியிலே மிகப்பெரிய போராட்டத்தை நீட் குளறுபடியின் மூலமாக இன்றைக்கு நீட்டு உலகம் முழுக்க அது கவனத்தை ஈர்த்திருக்கிறது.
அந்த வகையில் இந்த போராட்டத்தை நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றதுக்கு வெறும் தர்மேந்திர பிரதான் மட்டும் இலக்கல்ல, மோடி அவர்களும் பதவி விலக வேண்டும். எதற்கெடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்றது, அது ஒரு வாடிக்கையா கொண்டு வந்திருக்கிறாங்க. எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டங்களை எல்லாம் காலாவதியாக்கி விட்டார்கள். 100 நாள் வேலை திட்டம் காங்கிரஸ் கொண்டு வந்ததுதான், அதையெல்லாம் எடுத்து விட்டார்கள். இப்போ ராம்ஜி என்று அவர்கள் ஒரு புதிய பேர் வச்சு அதுல கொண்டு வர்றாங்க. காங்கிரஸ் கட்சியே இல்லாமல் செய்யணும் என்றுதான் உங்களுடைய இலக்கு. அப்ப காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தா நீங்க நீட்டை மட்டும் நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? இன்றைக்கு இந்தியா கட்டமைப்பாக இருக்கிறது என்றால் காங்கிரஸ் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் தான். இனி இன்னைக்கு இந்தியா முழுக்க பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு. அந்த பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியது காங்கிரஸா பாஜகவா? இந்த அமர்வில் நாம சவால் விடலாம். அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களையும் காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது, காங்கிரஸ் ஆட்சி தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஒரு நிறுவனத்தை கூட நீங்க பொதுத்துறை நிறுவனம்ங்கிற பேர்ல பாஜக எதையுமே கொண்டு வரவில்லை. ஆனால் அவர்கள் காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் இன்னைக்கு தனியார் மயப்படுத்திக் கொண்டிருக்கிறது, விற்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விற்று கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய தேசபக்தர்கள் காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் கட்சியோடு இருக்கின்ற அத்தனை கட்சிகளும். இந்தியாவுடைய தேச விரோத கட்சி, தேச விரோதிகள் யார் என்றால் பாஜக, RSS, சங் பரிவார கும்பல். இந்தியாவுடைய தேச விரோதி, முதல் தேச விரோதியாக யாரை சொல்ல முடியும் என்றால் மாணவர்களுக்கு எதிராக, அடித்தட்டு மக்களுக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகின்ற பாஜகவினர் தான், RSS தான், சங் பரிவார கும்பல் தான். அவர்கள் தான் மாணவர்களின் போராட்டத்துக்கு இடையே சீருடை அணியாத அவர்கள் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தினார்கள். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மீது அவர்கள் தான் தாக்குதல் நடத்தினார்கள். RSS காரர்களை வைத்து இன்றைக்கு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிறார்கள். தேச விரோதிகள் யார் என்றால் இந்தியாவுடைய தேச விரோதிகள் RSS கும்பல் தான். இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாம் எப்போதும் அணியமாக வேண்டிய தேவை இருக்கு. நம்முடைய இலக்கு நீட்டு கூடாது என்பதுதான். அதைத்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அவருடைய அறிக்கை மிக தெளிவாக இருக்கின்றது. பொதுப்பட்டியலில் இருக்கின்ற கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசுடைய இலக்கு, தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு. ஆனா இன்னைக்கு அதை பேசுகின்றவர்கள், மாற்றி பேசக்கூடியவர்கள், திமுகவை இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இது குறித்து என்ன பேசுகிறார்கள்? மோடி அவர்கள் மீது, மோடி நடவடிக்கை மீது என்ன செயல்பாடு? அவர்களை எந்த விதத்தில் நாம் கண்டித்திருக்கின்றோம். ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கின்ற போராட்டங்களை தமிழ்நாடு அரசு ஆதரிக்கின்றது. நீட்டுக்கு எதிராக எத்தகைய போராட்டங்கள் ஆனாலும் அந்த போராட்டங்களை ஆதரிக்கின்ற அரசுதான் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அந்த அரசு. ஆகவே மாணவர்களோடு மாணவர்களாக நின்று நீட்டு கூடாது என்று தொடர்ந்து முழங்குகின்ற அரசு நம்முடைய அரசு. ஆகவே நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை உறவுகளுக்கும், காங்கிரஸ் பேரியக்கத்துக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.